சேலத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வாகனத்தில் நின்றபடி உரையாற்றுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன். இன்னும் 4-5 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் 5000 நபர்கள் வரை மட்டுமே பங்கேற்க காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கூட்டத்திற்கு இன்னும் குறுகிய காலமே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தற்போது நிர்வாகிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்துறை பாதுகாப்பு மட்டுமல்லாது 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அவர்களுக்கு கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் இன்று பயிற்சியானது வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் ராணுவ வீரர் சிவகுமார் கலந்து கொண்டு தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வழங்கினார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு சீர் செய்வது, விஜய் வரும்போது அவரை தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரும் நெருங்காத வகையில் அவருக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது குறித்து, அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் எவ்வாறு வாகனங்களை சீர்படுத்த வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது விஜய் சந்திக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு குறுகிய காலம் இருப்பதன் காரணமாக பொதுக்கூட்டம் வடிவில் மேடை ஏதும் அமைக்காமல் அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்து நிர்வாகிகளிடம் அவர் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு 5000 வரை மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதன் காரணமாக குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் கட்சியின் தலைமை சார்பில் அனுமதி அட்டை வழங்கப்பட்டு அனுமதி அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்த கூட்டத்திற்கு பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுமக்கள் யாரும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம், விஜயை காண்பதற்காக அவர் வரும் வழியில் ஏதேனும் என்று போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தரக்கூடிய நிர்வாகிகளுக்கு தேவையான குடிநீர், கழிவறை மற்றும் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் அந்த மைதானத்தில் ஏற்படுத்தப்படும் என அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக இந்த கூட்டத்தில் கடைபிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு ஒரு புறம் தேசிய நெடுஞ்சாலையும் மற்றொரு புறம் ஒரு பெரிய மலையும் இருப்பதன் காரணமாக போக்குவரத்திற்கு எவ்வித பாதிப்பும் இடையூறும் ஏற்படாத வகையிலும் அருகே இருக்கக்கூடிய மலையின் பக்கத்தில் இருந்தும் பொதுமக்கள் யாரும் விஜயை காண்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்தில் வரக்கூடாது என்பதற்காக அந்த பகுதிகளில் தன்னார்வலர்களை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக இங்கு சேலத்திற்கு வருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.